ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு, ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. என்ன அப்படின்னா, நான் வந்து அலங்காரமாக இந்த பூக்கொத்தெல்லாம் அழகாக மாட்டி வச்சுருக்கேன் இல்லையா, இது நீங்கள் எப்படி மாட்டி வச்சுருக்கீங்கக்கா? நான் வந்து செல்லோடேப்பெல்லாம் போட்டு ஒட்டணும் அப்படின்னா அது கீழே விழுந்துருது, ஆனால் நீங்கள் கரெக்டாக வந்து மாட்டி வச்சுருக்கீங்க, இதை பற்றி ஒரு வீடியோ கொடுங்கன்னு தொடர்ந்து கமெண்ட்ஸில் வந்துகிட்டே இருந்தது. நானுமே பார்த்தீங்கன்னா அவங்க கமெண்ட்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருவேன். சரி, இதை நம்ம கொடுக்கணும் வீடியோவில் அப்படின்னு நினச்சிட்டு மறந்துடுவேங்கிறதுக்கு வேண்டி ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்குவேன். திருப்பி பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே வ்ளாகில் நான் வந்து கொடுக்குற சிஸ்டர்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லிகிட்டே இருந்தேன். ஆனாலும் மறந்து போயிடுது. மறுபடியும் அவங்க மறுபடியும் கமெண்ட் பண்ணிட்டாங்க, அக்கா எனக்கு வீடியோவுக்கு தயவுசெய்து கொடுங்க அப்படின்ட்டு. சரி, அவங்களுக்காகவே நான் தனியாக காலையில் உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்குறேன், அதை மட்டுமே வீடியோவாக எடுத்து கொடுக்குறேன் சிஸ்டர்னு சொல்லி நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். இப்போ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த உட் ஒர்க்கெல்லாம் செஞ்சப்போ இந்த டிசைன் வந்து நம்ம வீட்டில் செஞ்சுருப்போம். அதுக்கப்புறம் நான் இப்போ அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஃப்ளவர் எல்லாமே வந்து நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினது. ஃபஸ்ட்டு உங்களை மாதிரி தான் பாருங்கள், நானுமே வந்து இந்த டபுள் ஸ்டிக்கர் இருக்குல்ல, செல்லோ டேப்பு டபுள் ரெண்டு பக்கமும் ஒட்டக்கூடியது, அது போட்டு தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நானாக வாங்கி இந்த ஃப்ளவர்லாம் வாங்கி இது மாதிரி செஞ்சு வச்சா அழகாக இருக்குமே, நம்ம மண்டபங்கள்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, நல்ல அழகாக அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. சரி, இது மாதிரி நம்ம வீட்டிலே இந்த இடத்துல செஞ்சால் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நானாக யோசனை பண்ணி ஃபஸ்ட்டு இந்த பூ வந்து ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். மீஷோவில் வாங்கி ஃபஸ்ட்டு நானே வந்து செல்லோட்டை போட்டு ஒட்டி வச்சுட்டேன். ஒரு நாள் தான் இருந்தது. அடுத்த நாள் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் ஒவ்வொன்றா கீழே விழுக ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் நான் திரும்ப வந்து ஒட்டுறது, மறுபடியும் நிறைய கஜன்னு இருக்கிற செல்லோடேப்பு ஃபுல்லாக போட்டு ஒட்டி வச்சேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு நாள்லேயும் அது வந்து கீழே ஒவ்வொன்றா விழுக மொத்தமாக வந்து விழுக ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா, அந்த ஸ்டிக்கை விட அந்த ஃப்ளவரோடைய ஸ்டெம்மை விட இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா வெயிட் ஜாஸ்தி, அதனால் வந்து அதை அப்படியே இழுத்துட்டு கீழே விழுக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன யோசனை பண்ணேன் அப்படின்னா, இது மட்டத்துக்கு பார்த்திங்கன்னா இது மேலே ஃபுல்லாக உட் ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால இது மேலே பட்டியாக ஒரு உட்டு வச்சு நம்ம நல்லா ஸ்க்ரூ பண்ணி விட்டுட்டோம்னா அது கீழே விழுகாதில்லை அப்படின்னு நான் யோசனை பண்ணேன். கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்து வேலை செய்ய வந்திருந்தாங்க. சரின்ட்டு அவங்கள வச்சு நல்லா நீளமாக ஒரு பட்டி மாதிரி எடுத்துகிட்டு அதை பார்த்திங்கன்னா அப்படியே அந்த உட்டிலே வந்து வச்சு ஒரு 3-4 இடத்துல வந்து ஸ்க்ரூ பண்ணி விட்டுருப்பேன். நம்ம தேவையில்லை அப்படின்னா கூட நம்ம கலட்டிக்கலாம், இல்லை அப்படின்னா லைஃப் லாங் இது இப்படியே இருக்கட்டும் அப்படின்னா கூட நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இல்லை கலர் பூவெல்லாம் வேறு கலர்ஸ் இந்த பூ மாற்றலாம் அப்படின்னா கூட நம்ம அந்த ஸ்க்ரூவை வந்து லூஸ் பண்ணோம் அப்படின்னா அது லூஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் நம்மளுக்கு பிடிச்ச கலரை மாட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி நான் வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நான் வந்து பட்டி மாதிரி ஒரு உட்டு தான் அடித்து வச்சுருக்கேன். நீங்கள் எப்படி தான் செல்லோட்டை போட்டு நீங்கள் ஒட்டினாலும் அது கீழே விழுந்துட்டு தான் இருக்கும். இது மாதிரி நீங்கள் ஒரு ஐடியா பண்ணி செஞ்சுக்கோங்க. இப்போ நான் வந்து உட் ஒர்க் செஞ்சுருக்கிறதுனால நான் வந்து எனக்கு ஈஸியாக போச்சு. இது மாதிரி நான் வந்து உட்டு வச்சு ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு. நான் அது மாதிரி மாட்டி வச்சுருக்கேன். ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இது மாதிரி உட் ஒர்க் இருந்ததுன்னா இது மாதிரி செஞ்சு வைங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஆணி அடிக்காதீங்க சுவரில். நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தால் கூட இது மாதிரி நம்ம அலங்காரம் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி அப்படின்னா, ஆணி அடிக்காமல் இப்போ ஆணி மாதிரிலாம் வந்து ஸ்டிக் இருக்குது இல்லையா, அது ஒரு 100 ரூபா தான், அது 98 ரூபாயோ என்னமோ தான் 12 இருக்கும். அது வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா அது வரவே வராது, அப்படியே இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா அதில் வச்சு நீங்கள் வந்து நல்லா எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துல ஒட்டிட்டு இது மாதிரி நல்லா ஒரு பட்டியாக வந்து ஒரு உட்டு ரொம்ப லேசான உட்டாக நீங்கள் கடையில் கிடைக்கும். ஒரு சின்னதாக ஒரு உட்டு இருந்தால் கூட போதும். இல்லை அப்படின்னா நல்லா பட்டி மாதிரி இருக்கக்கூடிய அட்டையை கூட நம்ம வந்து அழகாக நீட்டாக கட் பண்ணி அது மாதிரி நம்ம வந்து அந்த உட்டுக்கு நேராக வச்சு நல்லா ஹோல்ஸ் பண்ணி அந்த அட்டையில் இறுக்கி வந்து நம்ம அதில் வந்து கட்டி விட்டுறலாம். அந்த ஸ்க்ரூவில் வந்து கட்டி விட்டுறலாம். நீங்கள் ஆணி அடிக்க தேவையில்லை. இது மாதிரி வந்து உட்டு வச்சு மாட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. சின்ன விஷயங்கள், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் அடுத்து அப்படி எப்படி யோசிப்பேன் அப்படின்னா, இப்படி தான் யோசிப்பேன். நம்ம வந்து ஆணியே அடிக்காமல் அந்த ஸ்க்ரூ மாதிரி விற்கக்கூடிய மீஷோவில் நிறைய இப்போ விற்கிது, அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதை வாங்கி பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா அது ஆணி மாதிரியே இருக்கும். அதில் நீங்கள் ஒரு நம்ம பேப்பர், அதாவது மளிகை ஜாமெல்லாம் வாங்குவோம் இல்லையா, அட்டை பாக்ஸு, அந்த அட்டை பாக்ஸ்லேயே இருக்கக்கூடிய அட்டையை வந்து நீளமாக கட் பண்ணி நல்லா வந்து அந்த அட்டையில் சின்னதாக ஒரு ஹோல்ஸ் பண்ணி நல்லா இறுக்கமாக வந்து நான் இப்போ விட்டு அடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி நல்லா பட்டையாக வச்சு விழுகாத அளவுக்கு அமுத்தி அப்படியே நல்லா இறுக்கி கட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா
விழுகாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லணும், அக்கா நீங்கள் சொன்ன ஐடியா படி நான் செஞ்சேன், ரொம்ப நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கமெண்ட்ஸை நான் எதிர்பார்ப்பேன். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி தான் நான் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அலங்காரம் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ் பார்க்குற அத்தனை பேருக்கும் பிடிக்கும். இது உங்களுடைய வீடே ரொம்ப ரொம்ப தெய்வீகமாக இருக்குங்கிறதே வந்து இந்த நான் செஞ்சு வச்சக்கூடிய இந்த அலங்காரம் தான். இதுதான் வந்து அந்த வீட்டை வந்து ரொம்ப அழகாக காட்டுது. முதல்ல அந்த வீட்டுக்கு வரும்போது இந்த வீடு எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் ஒரு ஃபுல் வீடியோவே நான் கொடுத்துருப்பேன். ஹோம் டூர், அதாவது இந்த வீட்டில் எந்த ஒரு பொருள் இல்லாமல் இருந்தப்போ இந்த வீடு எப்படி இருக்குங்கிறத நான் காட்டியிருப்பேன். நான் வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் மாற்றம் செஞ்சு இந்த வீட்டை வந்து ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி அத்தனை தெய்வம் உங்கள் வீட்டில் தான் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லுவீங்கள்ல, அது மாதிரி நான் கொண்டு வந்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாற்றி இது மாதிரி அழகாக நான் வந்து என்னோடய வீட்டை கொண்டு வந்திருக்கேன். இப்படி தான் அலங்காரம் பண்ணியிருக்கேன். உங்களுக்காக ஒரு வீடியோ தனியாகவே ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த பதிவு எல்லாருக்கும், யாரெல்லாம் அப்படி அலங்காரம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா பெண்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா வீட்டை வந்து ரொம்ப அலங்காரம் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுபோல் இந்த பூவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நானும் நிறைய விலாக்லேயே கொடுத்துருக்குறேன். ஒவ்வொரு விலாகும் கொடுக்கல, நடுவில் நான் வாங்குகிற பொருள் எல்லாமே வந்து அதில் காட்டியிருப்பேன். இல்லை அப்படின்னா நீங்கள் மீஷோவில் போய்ட்டு இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் அப்படின்னு நீங்கள் போட்டு டைப் பண்ணாவே இது மாதிரி நிறைய வரும். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. ஒயிட் இருக்குது, எல்லோ இருக்குது, பிங்க் இருக்குது, க்ரீன் இருக்குது, இந்த மாதிரி வயலட் இருக்குது, லாவெண்டர் கலர் இருக்குது, இப்படி எல்லா கலரும் இருக்குது. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அதை வாங்கி நீங்கள் இதே மாதிரி அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து முன்னாடி வந்து பெட்ரூம் போகிற வழியில் பிங்க் அடிச்சிருப்பேன், இங்கே வந்து டைனிங் ஹால் போகிற வழியில் வயலட் அடிச்சிருப்பேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த வயலட் வந்து இந்த உட் ஒர்க்குக்கு வந்து அவ்வளோவா எடுத்து காட்டலை. நான் கலர் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்டர் பண்ணி அடிச்சிட்டேன். சரி இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், வேறு வேணால் நம்ம அப்புறம் மாற்றிக்கலாம் அப்படின்னு அப்படியே விட்டுருக்கேன். இது ரொம்ப கம்மி தான். 6 பூ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 150 என்னமோ அந்த ரேட்டுக்குள்ளே தான் வரும். நான் 2 பேட்ச் ஒவ்வொரு டிசைனுக்கு பார்த்தீங்கன்னா 2 பேட்ச் ஆர்டர் பண்ணி கொஞ்சம் நல்லா நெருக்கமாக போட்டு விட்ருக்கேன். அதுதான் பார்க்குறக்கு அழகாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் வாங்கி மாட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் கொஞ்சம் மறுபடியும் பணம் சேர்த்து மறுபடியும் கொஞ்சம் வாங்கினேன். இப்படி தான் வந்து ஆர்டர் பண்ணி நான் வந்து வாங்கி நான் வந்து அப்படியே வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் 2யுமே ஒட்டுக்க சேர்த்து அழகாக மாட்டி விட்டேன். இப்படி தான் நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த ஐடியா பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் அவங்கவுங்க வீட்டை வந்து அழகாக வச்சுக்கட்டும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.